சூரியனை கண்ட பனி போல இதுவரைக்கும் இருந்த துன்பத்துக்கும் துயரத்துக்கும் சங்கடத்துக்கும் ஒரு முற்றுப்புள்ளி. இந்த 2026 யாருக்கடா ரொம்ப அற்புதமா இருக்கு அப்படின்னா, இதுவரைக்கும் எத்தனையோ புலம்பல். ஏன்னா அவங்கள ரொம்பவே பயமுறுத்தி வந்துட்டாங்க. சனி 4ல் இருக்கும்போது அர்த்தாசிரம சனி, ஐயோ குரு 8க்கு வந்துட்டாரு, என்ன அட்டமத்து குரு இப்படின்னு சொல்லி நல்லா இருக்கிறவங்களையும் பயமுறுத்தி, நிச்சயமாக இவங்க வேலை பார்க்குறவங்களுக்கு நல்ல உயர்வு, பதவி உயர்வு, பொருளாதாரமின்மை, இன்கிரிமெண்ட்டு என ப்ரொமோஷன் எல்லாமே கிடைச்சது. எவ்வளவு பெரிய கஷ்டத்தையும் துன்பத்தையும் கண்டு துவளாத ஒரு மாமனிதர்கள் யாருன்னா விருச்சிகத்துல பிறந்தவங்க தான். நான் அவங்களுக்கு உண்மையிலே பாராட்டு. ஆனா பஞ்சமாதிபதி குரு 8ல், அவர் 12ஆம் இடத்தை பார்த்ததுனால எதிர்பாராத விரயங்கள் நிறையவே நம்ம சந்திச்சோம். எல்லாம் வல்ல இறைவனின் பேரொருளால் வல்லான் வகுத்த வழிகொப்ப அம்மன் அருள் டிவி நேயர்கள் அனைவருக்கும் 2026ஆம் ஆண்டு ஆங்கில புத்தாண்டு வாழ்த்துக்கள். 1/1/2026 அன்னைக்கு வியாழக்கிழமை மிட்நைட், அதாவது 12:01க்கு கார்த்திகை நட்சத்திரத்துல தான் இந்த வருஷம் பிறக்குது. ஆனா நம்ம தமிழ் கல்ச்சர் படி 6 மணிக்கு சூரிய உதயம் ஆகும்போது ரோகிணி நட்சத்திரத்துக்குள்ள வந்துடும். எது எப்படி இருந்தாலும் சரி, 2026 உலக நாடுகளுடைய பொருளாதார மேம்பாடு அப்படின்னு ஒண்ணு இருக்கு. உலகத் தலைவர்கள் அனைவருமே ஒன்று சேர்ந்து, அல்லது சில குறிப்பிட்ட நாடுகள் ஒன்று சேர்ந்து தனக்கென்று புதிய பொருளாதார நிலையை உருவாக்கக்கூடிய சக்தியும் இதுல இருக்கு. ஆண்டவனுடைய அனுக்கிரகத்தால் இந்த கார்த்திகை நட்சத்திரத்தினுடைய அதிபதியாகிய சூரியன் போய் தனுசுல அந்த சுக்கிரன் சாரத்துல போய் உட்கார்றதுனால உலக நாடுகள் தன்னுடைய பார்வையில் சமாதானத்தை மேற்கொண்டு சண்டை இல்லாத ஒரு உலகத்தை இந்த 2026 மக்களுக்கு ஒரு ஆனந்தத்தை கொடுக்கும் என்பதில் மாற்றமில்லை. ஆனா நம்ம எல்லாருமே வேண்டி விரும்புறது, உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை மக்களும் தன்னுடைய வாழ்வியல்ல எந்த விதமான கஷ்டமும் நஷ்டமும் இல்லாம வாழணும் அப்படின்றதான் ஆசை. அது இந்த 2026 பூர்த்தியாகும். மருத்துவத்துறையில புதிய பரிணாமத்தை இந்த வருஷம் 2026 கொடுக்கும். ஏஐ டெக்னாலஜி, எலக்ட்ரானிக்ஸ் துறையில, அதே மாதிரி வாகன உற்பத்தி திறன், இதுல எல்லாம் இந்த 2026 ஒரு புதுமையினுடைய நிலையை அடைய போகுது அப்படின்றதுல மாற்றம் இல்லை. ஏன்னா இந்த கார்த்திகை நட்சத்திரம் அப்படின்றது ஒரு அற்புதமான நட்சத்திரம், சூரியனுடைய ஆதிக்கத்துக்குள்ள வருது. அப்ப உலக நாடுகள் அனைத்துமே எல்லா விதமான அந்த போர் நிலையெல்லாம் நிறுத்தி, ஏன்னா இப்ப ரஷ்யா உக்ரைன் போர், காசா இஸ்ரேல் போர், இந்த பக்கம் இப்ப தாய்லாந்து ஒரு போரை நடத்திக்கிட்டு இருக்கு. இதெல்லாம் இனி இருக்கக்கூடாது அப்படின்றதுதான். அது இந்த ஜனவரி மாதம் பிறந்து பிப்ரவரி தொடக்கத்திலேயே இதுக்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி வருமா என்றால் வரக்கூடிய நிலையில் கிரக நிலைகள் இருக்கிறது. இறைவனுடைய அனுக்கிரகத்தால் போர் நிறுத்தம் ஏற்பட்டு அங்குள்ள மக்கள் எல்லாம் சூட்சமடைகின்றதான் நம்மளுடைய பிரார்த்தனை. மற்றபடி இந்த உலகத்தினுடைய நிலை, அதுல தனித்தன்மையான இந்தியாவுடைய நிலை. இப்ப நம்ம உலக நாடுகள்லாம் நம்ம சொல்றோம், நம்ம இந்தியாவுலதான் இந்தியாவுடைய புதிய பரிணாமம் எல்லாமே, மின்மயமாக்கலா இருக்கட்டும், டெக்னாலஜியில இருக்கட்டும், எஜுகேஷன்ல இருக்கட்டும், இதெல்லாம் இந்தியா உலகத்தில் ஒரு தனித்தன்மையை அடையும் அப்படின்றது 2026 தத்துவார்த்த விதி. இது ரொம்ப அற்புதமான வருஷம். அதுல தமிழ்நாட்டுல நிறைய மாற்றங்களை எதிர்பார்க்கலாம். ஏன்னா சமீபத்தில் 2026 தான் எலெக்ஷன் வர்றதாகவும் சொல்றாங்க. இதுலயும் நிறைய மாற்றங்கள் இருக்கு. அது மக்களுக்கு நலன் பயக்கக்கூடிய நிலையில யார் வந்தாலும் சரிதான் நமக்கு. ஆனாலும் மாற்றங்கள் இருக்கும் என்பதை
கிரகங்கள் தீர்மானிக்கின்றன, நாம தீர்மானிக்கல. அதனால தமிழகத்திலும் மக்களுடைய நல்வாழ்க்கை, மக்களுடைய மகிழ்ச்சி, பொருளாதாரம், ஆரோக்கியம் சகலத்திலையும் தமிழ்நாடு ஒரு தனித்துவம் வாய்ந்த நிலையில தான் இருக்கு. எல்லா மக்களும் இன்புற்றிருக்க வேண்டும் என்று இறைவனை பிரார்த்தித்துக் கொள்கின்றேன். தன் வழி தனி வழி என்ற உயர்ந்த குணம் கொண்ட விருச்சிக ராசி லக்கண நேயர்களே, என இந்த விருச்சிக லக்கண ராசி நேயர்களுக்கு 2026ஆம் ஆண்டு புத்தாண்டு வாழ்த்துக்களை சொல்லி, இந்த 2026 யாருக்கடா ரொம்ப அற்புதமா இருக்கு அப்படின்னா, இதுவரைக்கும் எத்தனையோ புலம்பல். ஏன்னா இவங்களை ரொம்பவே பயமுறுத்தி வந்துட்டாங்க. சனி 4ல் இருக்கும்போது அர்த்தாசிரம சனி, ஐயோ குரு 8க்கு வந்துட்டாரு, என்ன அட்டமத்து குரு இப்படின்னு சொல்லி நல்லா இருக்கிறவங்களையும் பயமுறுத்தி, ஏதாவது ஒரு சின்ன பிரச்சனை நடந்தாலும் சரி, ஐயோ இது இந்த அர்த்தாசிரம சனினாலதான் நமக்கு வந்துச்சு, 8ல இருக்கக்கூடிய குரு எனக்கு எடுத்துக்கிட்டான், இப்படி ஒரு புலம்பல் இருந்துகிட்டே தான் இருக்கு. ஆனாலும் எப்பயுமே எவ்வளவு பெரிய கஷ்டத்தையும் துன்பத்தையும் கண்டு துவளாத ஒரு மாமனிதர்கள் யாருன்னா விஷயத்துல பண்ணவங்க தான். நான் உங்களுக்கு உண்மையிலே பாராட்டேன். ஏன்னா இவர்களுடைய அறிவு அப்படின்றது சாதாரணமானதல்ல. யாருக்கும் புலப்படாத ஒரு விஷயத்தை தன்னுடைய உள்ளார்ந்த நிலையிலிருந்து எடுத்து வெளிக்காட்டக்கூடிய தன்மை யார்கிட்ட இருக்குன்னா விருச்சிக லக்னத்துக்கு. அப்ப இந்த விருச்சிக லக்னத்துக்கு சூரியன் 2ல் சுக்கிரன் சாரம். இப்ப சூரியன் யாரு? 10 குடையவர். நிச்சயமாக இவங்க வேலை பார்க்குறவங்களுக்கு நல்ல உயர்வு, பதவி உயர்வு, பொருளாதாரமின்மை, இன்கிரிமெண்ட்டு என ப்ரொமோஷன் எல்லாமே கிடைச்சிடும். அபரிவிதமான செல்வ செழிப்பை இந்த 2026ஆம் ஆண்டு இவங்களுக்கு கொடுக்க போறது அப்படின்றதுல ஒரு இது இல்லை, மாற்றம் இல்லை. பட் அந்த சூரியன் சுக்கிரன் சாரம், சுக்கிரன் சப்தம விரையாதிபதியே. அப்ப சூரியனும் சுக்கிரன் செவ்வா லக்னாதிபதியிலிருந்து எல்லாமே தனுசுல உட்கார்ந்துருக்காங்களே, அப்ப ஏன் வெளிநாட்டுல போய் சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்பு இல்லையானா கண்டிப்பா இருக்கு. நீங்க வெளிநாட்டுக்கு போகலாம், சம்பாதிக்கலாம். அதே மாதிரி மாணவர்களுக்கு உயர்கல்வி பிரமாதமா இருக்கு. படித்த மாணவர்களுக்கு ஒண்ணு வெளிநாட்டுக்கும் வேலை இருக்கு, இங்க நீங்க இருந்து டிஎன்பிசி எக்ஸாமோ அல்லது மத்திய அரசாங்கத்தோடு நடத்தக்கூடிய ஏதாவது ஒரு எக்ஸாம்லயோ கலந்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு நல்ல வாய்ப்பு இருக்கு. இதை பயன்படுத்திக்கிறது ஒரு பக்கம் நல்லா இருக்கு. துறை சார்ந்த நிலையில உங்களை அடிச்சுக்கிறதுக்கு ஆள் இல்லைதான். நீங்க டாக்டரா இருக்கலாம், பெரிய கலைஞனா இருக்கலாம், மெக்கானிக்கலா இருக்கலாம், பார்மசூட்டிக்கல் லைன்ல இருக்கலாம். ஏன்னா எந்த துறையில இருந்தாலும் உங்களுடைய அறிவு சார்ந்த நிலையை குறை சொல்றதுக்கு ஆளே கிடையாது. அதுல ஒரு புதுமையை படைக்கக்கூடிய எண்ணம் மட்டும்தான் உங்கள்கிட்ட இருக்கும். இந்த காலகட்டத்துல தான் இது வரைக்கும் 8ஆம் இடத்துல, ஏன்னா தன பஞ்சமாதிபதி குரு 8ல, அவர் 12ஆம் இடத்தை பார்த்ததுனால எதிர்பாராத விரயங்கள் நிறையவே நம்ம சந்திச்சிட்டோம். அதே 4ஆம் இடத்தை அந்த குரு பார்த்து நாம சும்மா இருக்க மாட்டாம ஒரு வீட்டை கட்டுறதுக்கு ஆரம்பிச்சு அதுவும் பாதியிலேயே நிக்கிறது மாதிரி தான் இருக்கு. சரி, கொடுக்குறேன்னு சொல்றவங்க பூராமே ஆத்திரவசத்துக்கு அப்பா உனக்கு என்னப்பா நீ இருடா நான் தரேன்டா அப்படின்னு சொன்னவெல்லாம் வாய் மாறி தராம போனவனையும் இந்த உலகத்துல நீங்க ஒரு அனுபவத்தை பார்த்தீங்க. ஆனா அப்படியெல்லாம் இல்லை. இப்ப குரு 9க்கு வந்துருவார். உங்க லக்கணத்துக்கு 9ஆம் இடத்துக்கு வந்த உடனே உங்க லக்கணத்தை பார்ப்பார், உங்க 5ஆம் இடத்தை பார்ப்பார், 3ஆம் இடத்தையும் பார்ப்பார். இது எப்படின்னா சூரியனை கண்ட பனி போல இதுவரைக்கும் இருந்த துன்பத்துக்கும் துயரத்துக்கும் சங்கடத்துக்கும் ஒரு முற்றுப்புள்ளி. ஏன்னா விருச்சிகத்துல பிறந்தவங்களுக்கு முற்றுப்புள்ளி. அதுக்கப்புறம் என்னன்னா உங்களுடைய செல்வ செழிப்புக்கு உண்டான திறவுகோள் இந்த 2026 தான் இருக்கு. சனி ஏற்கனவே பஞ்சமஸ்தானத்துல இருந்து தனஸ்தானத்தை பார்க்கிறார். சனி உங்களுக்கு 3-4 குடையவர், சுகஸ்தானத்துதான் பஞ்சமத்துல இருக்கார். அப்ப 10 குடையவரை பார்க்கிறார், 12 குடையவரை பார்க்கிறார், லக்னாதிபதி செவ்வாயை பார்க்கிறார். அப்ப இதுவரைக்கும் இருந்த வாழ்க்கை என்பது ஒன்று, இனிமேல் வரக்கூடிய வாழ்க்கை என்பது வேறு. அப்ப எவ்வளவு பெரிய மறுமலர்ச்சி இந்த சனி பகவான் உங்களுக்கு கொடுக்க போறார் அப்படின்றதான் இதுல முக்கியமான விஷயமே. அதனால துவளாமல் துவண்டு விடாமல் தன்னுடைய பணியை விடாமல் செவ்வனே செய்பவர்களுக்கு 2026ஆம் ஆண்டு ஒரு தனித்துவம் வாய்ந்த ஆண்டாக
எல்லா வழிகளிலும் உங்களுக்கு பிரபஞ்சம் உறுதுணையாக இருந்து வளமாக்கக்கூடிய நிலை அப்படின்றது இதுல இருக்கு. ஒண்ணு நம்ம பார்க்கணும், திருமண வாழ்க்கை அப்படின்றதுல இந்த வருஷம் நமக்கு பெருசா ஒரு அனுகூலம் இல்லையே, ஒரு வாழ்க்கை அப்படின்றது சிறப்பா இல்லையே அப்படின்னு நீங்க நினைக்கலாம். என்னை பொறுத்த மட்டும் 2026 திருமணம் பண்ணணும் அப்படின்னு அவசியம் இருந்தா நீங்க பண்ணிக்கங்க. இல்லாட்டி அதை கொஞ்சம் நம்ம குரு பயிற்சிக்கு பின்னாடி, குரு 9ஆம் இடத்துக்கு வந்ததுக்கு பின்னாடி பண்ணிக்கிறது நல்லதுதான். அதனால மற்றபடி செய்தொழில் மேன்மை ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு. மருத்துவத்துறை சார்ந்தவர்களுக்கு மிக பிரகாசமா இருக்கு. அதனால பொருளாதாரத்தில் மிதமிஞ்சிய ஒரு நிலையை அடையக்கூடிய தகுதி வாய்ந்த ஒரு லக்கணம் ராசியில் பிறந்த விருச்சிக நேயர்களுக்கு இந்த 2026ஆம் ஆண்டு பொற்காலம் என்று சொல்லி வாழ்த்துகிறேன். என் அன்புக்கு உரித்தான நேயர்களே, 2026ல சந்திரன் உச்சம் பெற்று ரிஷபத்திலே சூரியனுடைய நட்சத்திரமாகிய கார்த்திகையிலும் ரோகிணி நட்சத்திரத்திலும் இது பயணப்படும். அப்ப நம்ம எல்லாத்துலயுமே இந்த ராசி இலக்கண நேயர்கள் இந்த வருஷம் நம்ம என்ன வழிபாடு பண்ணணும் அப்படின்னா, நம்ம நியூ இயர் அன்னைக்கு வியாழக்கிழமையே சிவாலயம் செல்வது நல்லது. ஒண்ணு. அப்ப சிவாலயம் சென்னீங்கன்னா அங்க பெரிய பெரிய சிவன் கோயில்ல இந்த ரிஷப வாகனத்தில் இருக்கக்கூடிய பெருமானும் பெருமாட்டியும் இருக்கக்கூடியது சில நேரத்துல பிரகாரமாகவும் இருக்கும், அல்லது சில நேரத்துல தூண்லையும் இருக்கும், அந்த கோயில் மண்டபத்தூண்லையும் இருக்கும். அப்ப அதை தெரிஞ்சுக்கிட்டு அந்த மண்டபத்துல அந்த தூண்ல இருந்துச்சுன்னா அதை நல்லா அழகா பன்னீர் விட்டு சுத்தப்படுத்தி சந்தனம் குங்குமம் வச்சு நல்ல ஒரு அலங்காரம் பண்ணி அதை நீங்க வழிபடுறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஒண்ணு. இல்ல ரிஷப வாகனத்தில் இருக்கக்கூடியவர் பிரகாரமாவே இருக்குன்னா அற்புதத்திலும் அற்புதம், நீங்க வழிபாடு பண்ணிக்கிறது நல்லது. ஒண்ணு. அதை விட முக்கியமானது என்ன அப்படின்னா, நீங்க எந்த ஊர்ல வச்சாலும் நீங்க இருக்கக்கூடிய ஊர்ல அல்லது பக்கத்துல மாரியம்மன் கோயில் இருக்கும். அப்ப அன்னைக்கு நீங்க மாரியம்மன் கோயில்ல போய் அம்பாளுக்கு இந்த செவந்தி மாலை போட்டு அம்பாளை வணங்குறது அப்படின்றது ரொம்ப ரொம்ப உசித்தம். சரி, இந்த சூரியன் தனுசுல சுக்கிரன் சாரத்துல இருக்கனால நீங்க சிவாலயம் சென்று சிவனையும் அம்பாளையும் வணங்கி அம்பாள் பிரகாரத்துல ஒரு நெய் தீபம் போடுறது ரொம்ப ரொம்ப விசேஷம். அம்பாள் பிரகாரத்துல நெய் விளக்கு போடுறது. சரி, இது ஒரு பக்கம். காலையில என்ன செய்யறோம், புத்தாண்டு. இந்த ஆங்கில புத்தாண்டை மனசால நல்லா கொண்டாடுறவங்க, நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க தான் எல்லாரும். இப்ப நம்ம இதெல்லாம் போடும்போது என்ன சில பேரு, நாம தமிழ் புத்தாண்டத்தானே எடுத்துக்கிடணும். சரித்தான்ப்பா, ஆங்கில புத்தாண்டு உலகம் பூரா கொண்டாடுறானே. அவனுக்கு தனித்தனி மொழி, தனித்தனி பழக்க வழக்கம், பண்பாடு, கலாச்சாரம் இருந்தாலும் உலக நாடுகள் பூரா ஆங்கில புத்தாண்டா கொண்டாடுறான். அதனால நம்ம மக்கள் கொண்டாடுறது ஒன்றும் தப்பு இல்லை. ஏன்னா இந்த எதிர்மறையான சிந்தனையாளர்களுக்காக சொல்றேன். என்ன, உன்னை விட நாத்தியம் பேசினவே நானு. அதனால 2026ல நாம என்ன செய்யலாம் அப்படின்னா, காலையில் நம்ம வீட்டுல சின்னதா ஒரு பாயாசம் பண்ணி நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய சுவாமி படங்களுக்கெல்லாம் பூ போட்டு இந்த ஒரு பாயாசத்தை நெய்வேத்தியம் பண்ணலாம், சக்கரை பொங்கல் நெய்வேத்தியம் பண்ணலாம். கண்டிப்பா தேங்காய் பழம் உடைச்சு நீங்க உங்க குலதெய்வத்தை நினைச்சு அது நெய்வேத்தியம் பண்ணிக்கிறது நல்லது. நீங்க நல்லா கவனிங்க, 2026 வியாழக்கிழமை அன்னைக்கு நீங்க அதிகாலையா இருந்தாலும் சரி, எந்த நேரமா இருந்தாலும் சரி, உங்க வீட்டுல சக்கரை பொங்கல் நெய்வேத்தியம் பண்ணி பாருங்க. இந்த வருஷம் உங்க வீட்டுல வற்றாத செல்வம் நிச்சயமாக வரும் என்பதுல மாற்று கருத்தே இல்லை. எழுதி வச்சுக்கோங்க. ஏன்னா ஒண்ணு. இன்னொரு பக்கம் என்னன்னா, அந்த இடத்துல இப்ப அது ரிஷபத்துலதான் சந்திரன் நிக்க இந்த வருஷம் பிறக்குது. சூரியன் சுக்கிரன் செவ்வாய் தனுசுல போய் நிக்குது. இது காலபுருஷனுக்கு பாத்தீங்கன்னா தன பாக்கியாதிபதி. அப்ப நிச்சயமாக இந்த வருஷம் அனைவருக்கும் செல்வ செழிப்பை, நிதிநிலையை உயர்த்தி கொடுக்க போகிறது என்பது உண்மை. அதை எப்படி செய்யணும் அப்படின்னா ஒன்றும் கிடையாது. ஒரு காப்படி சக்கரை பொங்கல் வைங்க. அது ஒரு நல்ல தாம்பாள தட்டுல வாழை இலையை வச்சு சக்கரை பொங்கல் அதுல பரிமாறி, நல்லா இது பண்ணியாலும் சூடு இருக்கக்கூடாது, பரிமாறி அருகம்புல் கொஞ்சம் ஒரு 5 ரூபாய்க்கு வாங்குங்க. உங்க ஊர்ல இல்லை உங்க வீட்டு பக்கத்துல இருந்தா பிடிங்கிக்கங்க. அதை அழகா அதுலையும் வச்சு ஒரு 5 வாழைப்பழத்தையும் வச்சு
நல்லா சாமி கும்பிடுங்க உங்க வீட்டுல. ஏன்னா நல்ல சாமி கும்பிட்டு ஏன்னா அப்ப அந்த அந்த கையில எப்படி வச்சுக்கணும்னா, இதை வந்து நம்ம வீட்டுல நெய்வேத்தியம் பண்ணும்போது நம்ம வீட்டுல ஒரு ஒரு 11 ரூபாயோ அல்லது 101 ரூபாயோ வச்சு பிரார்த்தனை பண்ணி இந்த ரூபாயையும் கையில வச்சுக்குங்க. அப்படியே பசுமாடு உங்க வீட்டு பக்கத்துல இருக்கு அப்படின்னா அந்த பசுமாட்டுக்கு இதை வச்சு அந்த பசுமாட்டை நீங்க ஒரு உங்களுக்கு முடிஞ்சா 3 முறை வாங்க, இல்லாட்டி ஒரு முறை வாங்க, இல்லாட்டி ஒரு 10 முறை கூட வரலாம், 11 முறை வரலாம். அப்படி சுத்தி அப்படியே அதை சாப்பிட்டு முடிச்ச உடனே ஆனந்தமா அதை நமஸ்காரம் பண்ணிட்டு அப்படியே வந்து அந்த ரூபாயை உங்க கஜானால நீங்க எங்க பணம் சேர்க்குறீங்களோ அந்த இடத்துல அந்த ரூபாயை வச்சிருங்க. இதை வச்சு பாருங்க. இந்த வருஷம் அடுத்த வருஷம் உங்களுடைய அனுபவத்தை என்கிட்ட சொல்லுங்க கமெண்ட்ல. ரொம்ப அற்புதமா இருக்கும். பசுவிற்கு பொங்கல் கொடுப்பதும் நீங்க வீட்டுல பொங்கல் நைவேத்தியம் பண்றதும் நல்லா இருக்கும். நல்லா தெரிஞ்சுங்க. உங்க ஊர்ல இருக்கக்கூடிய மாரியம்மனை விட்டுறாங்க. சிவன் கோயில நெய் விளக்கு இதை செஞ்சுட்டு வாங்க. அதே மாதிரி வியாழக்கிழமை எழுந்தவுடன் காலையில் உதயமாகக்கூடிய சூரியனை கண்டு உங்கள் பிரார்த்தனையை செய்யுங்கள். இந்த 2026 அனைவருக்குமான ஆனந்தத்தை தந்தருளும் என்பதில் மாற்றமில்லை. அனைவருக்கும் எமது 2026 புத்தாண்டு வாழ்த்து.